வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காயை வச்சு எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்காக தேவையானது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு. நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த பூண்டு தான் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பூண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா வாயு பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள், அப்புறம் ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே பூண்டு நல்ல தீர்வாக இருக்கும். அதுக்காக இந்த பூண்டு எடுத்து நான் நல்லா உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமான நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெந்தயம், சீரகம், கடுகு, சுண்டைக்காய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுண்டைக்காயை சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்காக சுண்டைக்காய் எடுத்து இது போல் அதில் உள்ள குச்சியெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சுண்டைக்காயாக எடுத்து தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சுண்டைக்காய் எடுத்து இது போல் தட்டினோம்னா இதில் உள்ள விதையெல்லாம் வெளியில் வந்துடும். இதை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு எல்லா சுண்டைக்காயும் இது போல் போட்டு தண்ணியில் போட்டு ஒரு 3 இல்லைன்னா 4 வாட்டி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டைக்காயை இப்போ நல்லா தட்டி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வாங்க குழம்பு வைக்க ரெடி ஆகலாம். அதுக்காக நான் இன்றைக்கி மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் இது போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு கடுகெல்லாம் நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகெல்லாம் நல்லா வெடித்து வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே சுண்டைக்காயை வந்து நல்லா வதக்கி வேக விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கசப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். அதுக்காக இதிலேயே வதக்கி வச்சுக்கோங்க. 2 செகண்ட் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இதையும் லைட்டாக இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஒரு பெரட்டிட்டு நம்ம லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே குழம்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இது போதும், அதனால் அப்படியே வச்சுட்டேன். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். நம்ம சுண்டைக்காய் புளி குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அப்படியே சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றில் உள்ள பூச்சிகள்லாம் சீக்கிரம் அழிஞ்சிடும். எப்படியாவது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது சுண்டைக்காய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And
heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.